பாதையை தேடாதே, பாதையை உருவாக்கு என்று தமிழ்நாட்டு மக்களின் துணையோடு, லட்சோப-லட்சக்கணக்கான இளைஞர்களின் படையோடு, தாய்மார்களின் அன்போடு, கழக தோழர்களின் ஆதரவோடு கழக பணி செய்வதற்காக, மக்கள் பணி செய்வதற்காக நம்மளை மட்டும் நம்பியே வந்திருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய வருங்கால நாளைய தமிழ்நாட்டினுடைய வருங்கால முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களுக்கு வணக்கம். அரசியல் பயணத்திற்கு, சமூக பணிக்கு நாம் வந்து கொண்டு மிகப்பெரிய ஆலமரமாக இருக்கக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களை நெஞ்சிரத்தோடு எதிர்த்து நாம் களம் செய்து மக்களுக்கு நல்லாட்சியை கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்கின்ற தைரியத்தோடு இருக்கிறோம் என்றால் ஒற்றை முகம்தான், தலைவர் என்கின்ற ஒரு ஒற்றை முகத்திற்காகத்தான் நாம் பணி செய்து கொண்டிருக்கின்றோம். தலைவனுடைய முகத்தை பாருங்கப்பா, முதல்ல எங்க தலைவனின் சிரிப்பை பாருங்க. எங்க தலைவனின் முகமும் எங்க தலைவனின் சிரிப்பு தான் எங்களுக்கான ஆயுதம், எங்களுக்கான அடையாளம். இந்த அடையாளத்தையும் இந்த ஆயுதத்தையும் வைத்து 2026 தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம் ஆளுங்கட்சியாக இருக்கும் 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 என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சேவை செய்வதற்கு தயாராகிவிட்டார். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொல்வது போன்றுதான், அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் எல்லாம் எளிமையானது என்று. அந்த அதிகாரத்தை தலைவர் கைப்பற்றுவார், சமூக நீதி ஆட்சியை உருவாக்குவார், சமத்துவ ஆட்சியை உருவாக்குவார், இந்த மண்ணுக்கான மக்களுக்கான ஆட்சியை நிலைநிறுத்துவார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தியாக உணர்வோடு நமக்காக வந்திருக்கின்றார் தமிழ்நாட்டு மக்களுக்கு.